திருவள்ளூரில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் போலீசார் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளாகி சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் விபரீத முடிவெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் கிரிதரன். 57 வயதான இவருக்கு வினிதா என்ற மனைவியும் 24 வயதில் மகள் மற்றும் 22 வயதில் மகன் உள்ளனர். கடந்த 1994ஆம் ஆண்டு காவல்துறையில் சேர்ந்த கிரிதரன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். கடந்த மாதம் 12ஆம் தேதி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த காதலியை பார்க்க ரவுடி ஆதிகேசவன் என்பவர் சென்றுள்ளார். அப்போது அவரை சுத்து போட்ட மர்ம கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செய்தது. இந்த சம்பவம் சென்னையில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கவனக்குறைவாக இருந்த உதவி ஆணையர், காவல் ஆய்வாளர் ஆகியோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அத்துடன் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கிரிதரன் உட்பட 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சஸ்பெண்ட் செய்யப்பட்டதால் கிரிதரன் கடந்த சில நாட்களாக மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் யாருடனும் சகஜமாக பேசாமல் இறுக்கமாக இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் தனது வீட்டில் இருந்தவர் பிற்பகல் நேரத்தில் முதல் மாடியில் உள்ள அறையில் தூங்கச் சென்றுள்ளார். மாலை 5 மணியளவில் அவரது மனைவி வினிதா கதவை தட்டியுள்ளார். நீண்ட நேரம் கதவை தட்டியும் திறக்கப்படாமல் இருந்துள்ளது. பின்னர் உறவினர்களை அழைத்து கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளார். அங்கு சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் தூக்கில் தொங்கியவாறு சடலமாக கிடந்ததைக் கண்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற செவ்வாய்ப்பேட்டை போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதால் ஏற்பட்ட மன உளைச்சலால் தான் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனையா என்று விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மருத்துவமனைக்குள் புகுந்து ரவுடி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கவனக்குறைவாக இருந்ததாக கூறி ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளான SSI விபரீத முடிவெடுத்த சம்பவம் போலீசார் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.